செய்யுங்கள். நான் அன்பு செய்தது போல அன்பு செய்யுங்கள். புனிதமான புதிய கட்டளை அன்பு செய்யுங்கள். ஜாதி சமய வெறிகள் மறைய அன்பு செய்யுங்கள். மனிதநேயம் மண்ணில் மலர அன்பு செய்யுங்கள். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உன் பார்வையில் தீயது செய்தேன். என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தருளும். அப்போது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறப்பட்டிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழ செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராயிருங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். Our Father in heaven causes his sun to rise on the bad as well as the good. உங்கள் விண்ணகத் தந்தை நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழ செய்கிறார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, the church cannot accept violence because violence always provokes violence and irresistibly engenders new forms of oppressions
and enslavement. திருச்சபை வன்முறையை ஏற்றுக்கொள்ளாது. ஏனெனில் வன்முறை எப்பொழுதும் வன்முறையை தான் தூண்டும். தவிர்க்க இயலாதபடி அடக்குமுறைகளையும் அடிமைத்தனத்தையும் புதிய வடிவங்களில் தோற்றுவிக்கும். புதிய வடிவங்களில் அடக்குமுறைகள், அடிமைத்தனங்கள். வன்முறை என்று சொல்லும் பொழுது வன்முறை வன்முறைக்கு தீர்வாகாது. ஆகவேதான் யாராவது விபத்தில் இறந்துவிட்டால் மக்கள் செய்கின்ற அடாவடித்தனங்களை பாருங்கள். பஸ்ஸை எரித்தல், ரோட் ரோக்கோ என்று தர்ணா செய்தல், கடைகளை உடைத்தல், இவைகளினால் இறந்த உயிர் திரும்பி வந்து விடுமா? யார் இதை தூண்டுவித்தார்களோ அவர்களை நைய புடைத்தால் இறந்தவர்கள் திரும்பி வந்து விடுவார்களா? அதுவும் கிடையாது. வன்முறை வன்முறைக்கு தீர்வாகாது. ராணி மேரி என்ற சகோதரியை வடநாட்டிலே கொலை செய்தார்கள். அதில் அந்த குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. தூக்கு தண்டனை, பிறகு அது ஆயுள் தண்டனையாக மாறியது. அவனை மன்னித்து அவனை தங்கள் வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள் அவனுடைய பெற்றோர்கள். எங்கள் மகள் இறந்து விட்டாள், சரி, எங்கள் மகளை நீ கொலை செய்தாய், உன்னை தண்டிப்பதினாலோ அல்லது உன்னை வெறுப்பதினாலோ இறந்த என் மகள் வரப்போவது கிடையாது. ஆனால் அதற்கு பிராயச்சித்தமாக உன்னை நாங்கள் அன்பு செய்கிறோம், உன்னை எங்கள் வீட்டில் ஒருவராக ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவரை ஏற்றுக்கொண்டார்கள். திருத்தந்தை அதை அறிந்து அவர்களை வத்திக்கானுக்கு வரவழைத்து பாராட்டச் செய்தார். அடக்குமுறைகளையும் அடிமைத்தனத்தையும் புதிய வடிவங்களில் தோற்றுவிக்கும். அடிக்கிறதுலேயே பல வகை உண்டு. அடித்தா சில சமயத்தில் கண்டங்கண்டமாக வீங்கும், அது அடித்ததை வெளிக்காட்டும். போலீஸ் சில முறைகளிலே அடிப்பதிலே சில வகையான அடிகளை வைத்து அடித்தால் அது உள் வழியாகத்தான் இருக்கும், வெளியில் ஒன்றும் தெரியாது. அதே போன்று இந்த நகக்கண்களில் ஊசியை குத்துதல், வெளியிலேருந்து பார்த்தா ஒன்றும் காயம் தெரியாது, ஆனால் மரண வலி ஏற்படுத்தும் அதை பெறுபவர்களுக்கு. இவைகள் எல்லாம் புதிய அடக்குமுறைகள், அடிமைத்தனங்கள், புதிய வடிவங்களை தோற்றுவிக்கும். வன்முறை எப்பொழுதும் நல்லதை தராது என்பது திருச்சபையினுடைய ஆழ்ந்த அனுபவமும் அறிவுரையும். செயின்ட் கிரகோரி, love to an enemy is then observed when we are not sorrowful at his success or rejoice at his fall. பகைவனின் வெற்றி குறித்து வருத்தமும் வீழ்ச்சியை கண்டு மகிழ்ச்சியும் கொள்ளாத போது அவன் மீது அன்பு உண்டாகும். பல சமயங்களில் நம்மில் ஒரு குரூர மனப்பான்மை உண்டு. நமக்கு பிடிக்காதவர்களுக்கு ஏதாவது நடந்தால் வேணும் வேணும் நல்லா வேணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அது குரூர புத்தி. நான் படுற இந்த கஷ்டத்தை என் எதிரி கூட படக்கூடாது என்பது நல்ல மனம். எப்படிப்பட்ட மனத்தை நாம் கொண்டு இருக்கிறோம்? இன்னா செய்தாருக்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு. குறள் 988. அவர் நாணுகின்ற அளவுக்கு உதவி செய். ஐயோ, நம்ம இவ்வளவு தீமை செய்தோம், எனக்கு இவர்கள் நன்மை செய்கிறார்களே என்பதை போல இருக்க வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் என்ன வாழ்வு? மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வு ஒரு மிக மேன்மையான வாழ்வு. அப்படிப்பட்ட மேன்மைத்தனத்தில் இருந்தால்தான் அது வாழ்வை பொறுத்ததாக இருக்கும். Love your enemies, you will discover within yourself a potential for loving and forgiving that you never dreamed you had. முன்னாள் போப்பாண்டவர் 2ஆம் ஜான் பால் தன்னை சுட்டு கொன்றவனை சிறையில் சென்று சந்திக்கின்றார். பகைவரை அன்பு செய், அன்பு செய்யவும் மன்னிக்கவும் உன்னில் நீ அறியாத வாய்ப்பை
உனக்குள் கண்டுணர்வாய். ஆக இறைவன் கொடுக்கின்ற ஒரு உத்வேகமானது பகைவனையும் அன்பு செய்யக்கூடிய வரமும் உரமும். நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுகின்ற நடுவே, நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே, எல்லார்க்கும் பொதுவில் நடம் இடுகின்ற இறையே, என் அரசே, யான் புகழும் இசையும் அணிந்தருள்வேன். திருவருட்பாவிலிருந்து. எல்லாருக்கும் நன்மை செய்கின்றவர் தான் இறைவன். இறைவன் என்பவன் அனைவருக்கும் நன்மை செய்கின்றவர். நாம் நற்செய்தி கூறுகிறது, நல்லவருக்கும் மழை கொடுக்கின்றார், தீயவருக்கும் மழை கொடுக்கின்றார். அவரிடம் எந்த விதமான முகத்தாட்சண்யம் இல்லை. நல்லது செய்வதுதான் அவருடைய தொழில், அவருடைய பாங்கு, அவருடைய பண்பு. இப்படிப்பட்ட இரக்கத்தின் ஆண்டவரின் இரக்கத்தை பெறுகின்ற நாம் அந்த இரக்கத்தை திருப்பி தர வேண்டும், கொடுக்க வேண்டும், கடமைப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் தினமும் நாம் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் ஜெபிக்கின்றோம். நிபந்தனையோடு கேட்கப்படுகின்ற மன்றாட்டு இது மட்டும்தான். நாங்கள் பிறரை மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். ஜெபிப்போம், முழந்தால் இருப்போம். O merciful Father, who makes the sun to rise on the evil and the good, and sends rain on the just and on the unjust, in adversity grant us grace to be patient, in prosperity keep us humble. May we guard the door of our lips, may we lightly esteem the pleasures of this world, thirst after heavenly things through Jesus Christ our Lord. Prayer of Anselm. இரக்கமுள்ள தேவனே, நல்லோர் மேலும் தீயோர் மீதும் சூரியனை உதிக்கச் செய்பவரே, நீதியுள்ளோர் மேலும் நீதியற்றோர் மேலும் மழை பொழியச் செய்பவரே, பிரச்சனைகள் மத்தியில் அமைதி காக்க எமக்கருளும், வளமையில் பணிவாயிருக்கச் செய்தருளும், நாவடக்கத்துடன் நடந்து கொள்ளவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக விண்ணக காரியங்களையே நாடவும் எமக்கருளும். சென்ற இடமெல்லாம் நல்லதையே செய்து கொண்டு சென்றீர். உமை நாடி தேடி வந்தவர்கள் எல்லாம் நலம் பெற்று சென்றார்கள், மாற்று வாழ்வை பெற்று சென்றார்கள். அவ்வாறே நாங்கள் செபிக்கும் பொழுதும் வேண்டும் பொழுதும் உமை விசுவாசத்துடன் நாடி தேடி வரும் பொழுதும் அத்தகைய புதிய மாற்றத்தை எமக்குள் தருபவரே, உமக்கே நன்றி துதி தோத்திரம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். உன் பாதையிலே பயணமாகுவேன், உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன், வாழ்ந்திடுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.